அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எப்பேற்பட்ட தீராத கடனும் மேஜிக் போல உடனே தீர அடகு வைத்த நகைகளை மீட்க புதிய கடன்கள் உருவாகாமல் இருக்க இந்த நம்பரை உங்களுடைய கையில் இப்படி எழுதுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காகவும் கடன் தொல்லை நீங்கவும் நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் தடைகளும் கிடையாதுங்க. தினமும் ஒரே ஒரு முறை இந்த நம்பரை எழுதினாலே போதும். அதை எப்படி எந்த நேரத்துல எந்தெந்த கலர்ல எழுதலாம்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்க தினமும் குளிச்சுட்டு தான் இந்த நம்பரை கையில எழுதணும்னு கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்ப கணவர் கடன் வாங்கியிருக்காருன்னா மனைவி நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். மனைவி கடன் வாங்கியிருக்காங்கன்னா கணவர் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். சோ இது போல ஒரு குடும்பத்தை சேர்ந்த எந்த உறுப்பினர் வேணாலும் இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அந்த குடும்பத்திற்கே அது கடன் பிரச்சனையை நீக்கும். யார் கடன் வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் நேரடியா இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க. இருந்தாலும் கடன் வாங்கினவங்களே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது இன்னமும் சற்று விரைவாக பலன்கள் கிடைக்கும். இந்த நம்பரை மட்டும் எழுதிட்டு வேலைக்கே போகாமல் இருந்தால், உழைக்காமல் இருந்தால் பணம் வருமானு சில பேர் கேட்கலாம். அப்படி கிடையாதுங்க. இந்த மேஜிக் நம்பரை எழுதும் போது கடனை தீர்ப்பதற்கான வழிகள் நம் கண்முன்னே விரிவடையும். கடன் தொல்லை நீங்கணும்னா அதற்கு நல்ல பண வசதி நமக்கு தேவை. சோ அந்த பணத்தை ஈர்ப்பதற்கான அத்தனை விதமான வாய்ப்புகளையும் இது போன்ற பணவசிய முறைகள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக எந்த நேரத்துல இப்ப நம்ம பார்க்க போகும் நம்பரை கையில எழுதணும்னு பார்த்தோம்னா, விடியற்காலை 4 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க எழுதலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எந்த நேரத்தையும் நீங்க பார்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அடுத்ததாக எந்த கலர்ல எழுதலாம்னு பார்த்தோம்னா, ரெட் கலர், கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர், இந்த 3 கலர்ல எதுல வேணாலும் நீங்க எழுதலாம். பிளாக் கலர், கருப்பு நிறத்துல மட்டும் எழுதக்கூடாதுங்க. சரி வாங்க, நாம் எழுத வேண்டிய கடனை தீர்க்கக்கூடிய அந்த ஏஞ்சல் நம்பர் என்னன்றத பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. 318798 31878. தினமும் ஒரே ஒரு முறை இந்த நம்பரை எழுதினாலே போதும். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய இடது உள்ளங்கையில, லெஃப்ட் ஹேண்ட் உள்ளங்கையில இந்த நம்பரை எழுதணும். சப்போஸ் யாருக்காவது இடது கையில அடிபட்டிருக்கு, அங்க எழுத முடியாத நிலை இருந்தால் வலது உள்ளங்கையிலும் நீங்க எழுதலாம். ஒரு நாளைக்கு ஒரு முறை இந்த நம்பரை எழுதினால் போதும். எழுதிட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த நம்பரை உற்று நீங்க பாருங்க. வேற எந்த ஒரு வேண்டுதலையும் பிரார்த்தனையும் நீங்க செய்ய வேண்டாம். 2 நிமிஷம் அந்த நம்பரை ஜஸ்ட் நீங்க கவனம் சிதறாமல் உற்று பார்த்தாலே போதும். அதற்கு பிறகு உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் என்னமோ அதன் மீது நீங்க கவனத்தை திருப்புங்க. குறைந்தபட்சம் அரை மணி நேரம் இந்த நம்பர் உங்க கையில இருந்தாலே போதும். அதற்கு பிறகு வியர்வை பட்டோ தண்ணீர் பட்டோ அது அழிந்தால் பரவாயில்லைங்க. உங்களுக்கு கிளியரா தெரியணும்ன்றது நான் கொஞ்சம் போல்டா பெருசா எழுதியிருக்கேங்க. நீங்க இவ்வளவு பெரியதாக எழுதணும்னு கிடையாது. ஓரளவிற்கு சின்னதா எழுதினால் கூட போதும். ஆனால் அந்த நம்பர் கொஞ்சம் நல்லா கண்களுக்கு தெரிவதை போல நீங்க எழுதுங்க. எத்தனை நாட்களுக்கு எழுதணும்னு கேட்டீங்கன்னா, இத்தனை நாட்கள்னு ஒரு கட்டுப்பாடு கிடையாதுங்க. இதை எழுத ஆரம்பிச்ச சில மாதங்களிலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் கடன் படிப்படியாக குறைவதை நன்றாக நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய மொத்த கடனும் தீரும் வரை இந்த நம்பரை நீங்க எழுதிட்டு வாங்க. விரைவாக உங்கள் அனைத்து கடனும் தீரும். அடுத்த முக்கியமான விஷயம், கடந்த தீபாவளி மற்றும் வரும் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நம்ம சேனல்ல ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் லேடிஸ் மற்றும்
ஜென்ஸ் மணி பர்ஸை அறிமுகப்படுத்தி இருந்தோம். நிறைய பேர் நீங்க வாங்கியிருக்கீங்க. இப்ப செகண்ட் லாட் வரப்போகுதுங்க. பணத்தை ஈர்க்கணும்னா ஒரு மணி பர்ஸ் எப்படி இருக்கணும்னு நம்ம சேனல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதன் அடிப்படையில தாங்க இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸை நம்ம செஞ்சிருக்கோம். முதலாவதாக ஆண்களுக்குண்டான இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸை நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக பெண்களுக்குண்டான லக்ஷ்மி குபேர மணி பர்ஸை நம்ம பார்க்கலாம். பணத்தை வசியம் செய்யக்கூடிய நிறைய அம்சங்களை இந்த மணி பர்ஸ்ல நம்ம கொடுத்திருக்கோம். அதுல முதல் விஷயம், அதிரடியான பணவரவை ஏற்படுத்த ஒரு மணி பர்ஸ் ரெட் கலர்ல நமக்கு இருக்கணும். சோ தூய லக்ஷ்மி ரெட் கலர்ல இந்த மணி பர்ஸை நம்ம செஞ்சிருக்கோம். PU லெதரை பயன்படுத்தி, பாலி யூரித்தின் லெதரை பயன்படுத்தி லக்ஷ்மி ரெட் கலர்ல இந்த மணி பர்ஸை நம்ம செஞ்சிருக்கோம். எந்த ஒரு மிருகத்தையும் அடிச்சு செஞ்ச லெதர் கிடையாதுங்க. சோ எல்லாருமே தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். இரண்டாவது முக்கியமான விஷயம், இந்த மணி பர்ஸுக்கு மேல டிவைன் கவுண்ட் அப்படின்ற பணவசிய ஸ்விட்ச் வேர்டையும் 8085207441 அப்படின்ற பணவசிய ஏஞ்சல் நம்பரையும் ஒரு பித்தளை பிளேட்ல, பிராஸ் பிளேட்ல கிரீன் கலர் பெண்ணால எழுதி அட்டாச் பண்ணி நம்ம கொடுக்கிறோம். இந்த மணி பர்ஸுடைய முக்கிய அம்சமே இதுதாங்க. இந்த மணி பர்ஸ்க்குள்ள பணத்தை வைக்கும் போதும் எடுக்கும் போதும் இந்த ஸ்விட்ச் வேர்டையும் ஏஞ்சல் நம்பரையும் நீங்க பார்த்தாலே போதும், அபாரமான பணவசியத்தை கொடுக்கும். நீங்க செலவு செய்யும் பணமும் பல மடங்காக திரும்பி வரும். பொதுவாக நிறைய கஸ்டமைசேஷனை ஸ்டீல்ல தாங்க பண்ணுவாங்க. இந்த ஸ்டீல் அப்படின்றது சனி பகவானுக்கு உரிய உலோகம். அதனால தாங்க நம்ம ஸ்டீல் பயன்படுத்தல. பணத்தை ஈர்க்கும் பித்தளையால் இந்த ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்டை எழுதியிருக்கோம். மூன்றாவது முக்கியமான விஷயம், இந்த மணி பர்ஸ்க்குள்ள ஸ்ரீ லக்ஷ்மி குபேர நாணயத்தை வச்சு கொடுக்கிறோம். இதுவும் பித்தளையால் ஆனது. இந்த நாணயத்தின் ஒரு பக்கத்துல குபேர யந்திரமும் இன்னொரு பக்கத்துல ஸ்ரீ லக்ஷ்மி குபேரருடைய உருவமும் பொறிக்கப்பட்டிருக்கும். சிவப்பு நிற பர்ஸ்ல இந்த லக்ஷ்மி குபேர நாணயத்தை வைப்பதே நமக்கு நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மணி பர்ஸை நீங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதற்கு உள்ள கூட முழுமையான ரெட் கலர்ல தாங்க நம்ம துணி வச்சு தச்சிருக்கோம். வேற எந்த ஒரு கலரையும் நம்ம ஆட் பண்ணல. ரொம்பவுமே பிரீமியமான குவாலிட்டியான வேலட் இது. சில்லறைகள் வைப்பதற்கு ஒரு தனி அறை கொடுத்திருக்கோம். அதுல இருக்கக்கூடிய பட்டன் பார்த்தீங்கன்னா கூட கோல்டன் கலர்ல தாங்க வச்சிருக்கோம். ஸ்டீல் கலர் நம்ம பயன்படுத்தல. அதே போல உங்களுடைய டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மற்றும் ப்ரூஃப் எல்லாம் வைக்கிறதுக்கு போதுமான இடத்தை நம்ம கொடுத்திருக்கோம். சோ நீங்க தாராளமா உங்களுடைய கார்ட்ஸ் எல்லாம் நீங்க வச்சுக்கலாம். எப்பவுமே ஒரு மணி பர்ஸ்ல நம்ம ரூபாய் நோட்டுகளை நீள் வாக்குல வைக்கணும். அதாவது நீட்டா நம்ம வைக்கணும். அதை மடித்தோ கசக்கியோ வைக்க கூடாதுங்க. சில பேர்லாம் ரூபாய் நோட்டுகளை கசக்கி வைப்பாங்க. அப்படி நம்ம செய்யக்கூடாதுங்க. அதே போல மணி பர்ஸ் வாரத்துக்கு ஒரு முறை நம்ம கிளீன் பண்ணணும். அதுல இருக்கக்கூடிய தேவையில்லாத ரிசிப்ட், பேப்பர்ஸ் மற்றும் பில்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து போட்டுறணும். தேவையான அத்தியாவசிய பொருட்களை மட்டும் தாங்க மணி பர்ஸ்க்குள்ள நம்ம வைக்கணும். 500 ரூபாய் போன்ற பெரிய சைஸ் நோட்டுகளை கூட தாராளமாக வைப்பதற்கு நம்ம இடம் கொடுத்திருக்கோம். சோ ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல ரூபாய் நோட்டுகளை நல்லா நீட்டா இந்த மணி பர்ஸ்க்குள்ள நீங்க வச்சுக்கோங்க. அதுவே நல்ல பண ஈர்ப்பை கொடுக்கும். இந்த லக்ஷ்மி குபேர வாலெட்டை நீங்க யூஸ் பண்ணும்போது பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா இதே போல மணி பர்ஸ் எனக்கு வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவிற்கு பிரீமியமா நல்ல ரிச்சான லுக்கை உங்களுக்கு கொடுக்கும். இந்த லக்ஷ்மி குபேர வாலெட்ல இன்னொரு ரகசியமும் இருக்குங்க. இதை நீங்க அன்பளிப்பாக உங்கள் மனதிற்கு பிடித்த நபர்களுக்கு கொடுக்கும் போது இருவருக்குமே அது நல்ல லாபத்தை கொடுக்கும். ரொம்பவுமே வேல்யூபிளான கிஃப்ட் இது. இதை கிஃப்டாக கொடுக்கும் போது வாங்குறவங்களுக்கு நல்ல பணவசியம் ஏற்படும். கொடுக்கிறவங்களுக்கு பணம் தொடர்பான அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். இதற்கு மேல நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இதை நீங்க பயன்படுத்தி பாருங்க. அடுத்த ஆண்டு தீபாவளிக்குள்ளாக உங்களுடைய பணவரவில் பல மடங்கு முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அடுத்ததாக பெண்களுக்குண்டான லக்ஷ்மி குபேர மணி பர்ஸை நம்ம பார்க்கலாம். ஆண்கள் பர்ஸை விட பெண்களுடைய பர்ஸ் அளவில் சற்று பெரியதாக இருக்கும். இதற்கு காரணம் உங்களுடைய மொபைல் போனை கூட இதுல வச்சு நீங்க எடுத்துட்டு போகலாம். ஆண்கள் பர்ஸை நம்ம செஞ்சிருக்கக்கூடிய அதே PU லெதர்ல லக்ஷ்மி ரெட் கலர்ல தாங்க பெண்களுக்குண்டான லக்ஷ்மி குபேர வேலட்டையும் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த மணி பர்ஸுக்கு மேல பித்தளை பிளேட்ல டிவைன் கவுண்ட் அப்படின்ற ஸ்விட்ச் வேர்டையும் 8085207441 அப்படின்ற ஏஞ்சல் நம்பரையும் கிரீன் கலர்ல நம்ம எழுதி பர்ஸ்ல அட்டாச் பண்ணி கொடுக்கிறோம். இந்த மணி பர்ஸை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உள்ள ஜிப் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அதுல தாங்க பித்தளையாலான லக்ஷ்மி குபேர நாணயத்தை வச்சு கொடுக்கிறோம். இந்த நாணயத்தின் ஒரு பக்கத்துல குபேர யந்திரமும் இன்னொரு பக்கத்துல லக்ஷ்மி குபேரருடைய திருவுருவமும் பொறிக்கப்பட்டிருக்கும். பொதுவாகவே லக்ஷ்மி குபேரருக்கு சில்லறை ஓசைகள்னா மிகவுமே பிடிக்கும். சோ இந்த நாணயத்தை நம்ம வச்சு கொடுக்கும் இந்த கம்பார்ட்மெண்ட்ல பெண்கள் நீங்க நிறைய சில்லறைகளை போட்டு வைங்க. அப்படி நீங்க செய்யும் போதே நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மணி பர்ஸுக்கு உள்ள நீங்க பார்த்தீங்கன்னா கூட முழு சிவப்பு நிறத்துல தாங்க இருக்கும். வேற எந்த ஒரு கலர்
கலரையும் நம்ம ஆட் பண்ணல. ஒரு கட்டு அளவிற்கு கூட ரூபாய் நோட்டுகளை தாராளமாக நீங்க எடுத்துட்டு போக முடியும். சோ நல்ல ஸ்பேஷியஸா நம்ம பண்ணியிருக்கோம். அதே போல உங்களுடைய மொபைல் போனையும் நீங்க வைக்கலாம். ஹேண்ட்பேக் பயன்படுத்தாத பெண்கள் கூட நீங்க பக்கத்துல கடைக்கு போறீங்க, ஒரு ஷாப்பிங் போறீங்கன்னா சுலபமா காம்பாக்டா நீங்க கையில எடுத்துட்டு போக முடியும். உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் ப்ரூஃப் எல்லாம் வைக்கிறதுக்கு தனித்தனி அறைகள் ரேக் நம்ம கொடுத்திருக்கோம். சோ உங்களுடைய ப்ரூஃப், பணம் மற்றும் மொபைல் போன் எல்லாமே ஒரே பர்சுக்குள்ள வச்சு கையில நீங்க சுலபமா எடுத்துட்டு போக முடியும். ஹேண்ட்பேக் யூஸ் பண்ற பெண்களாக நீங்க இருந்தீங்கன்னா குறைந்தபட்சம் பணத்தை மட்டுமாவது இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸ்ல வச்சு இந்த மணி பர்ஸை நீங்க ஹேண்ட்பேக் குள்ள போட்டு வச்சுக்கலாம். வீட்ல பணத்தை சேமிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் பெண்களாக இருக்கீங்கன்னா இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸ்ல நீங்க பணத்தை சேமிச்சு பாருங்க, பல மடங்கு அது பெருகும். ஆண்கள் மணி பர்ஸுக்கு சொன்ன அதே விஷயம் தாங்க. இதை நீங்க பயன்படுத்தி பாருங்க. அடுத்த ஆண்டு தீபாவளிக்குள்ளாக உங்களுடைய செல்வ செழிப்பில் பல மடங்கு முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். உங்கள் மனதிற்கு பிடித்த நபர்களுக்கு இந்த லக்ஷ்மி குபேர வேலட்டை நீங்க பரிசாக கொடுக்கும்போது, கிஃப்டா நீங்க கொடுக்கும்போது இருவருக்குமே அது செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்பவுமே வேல்யூபிளான பயனுள்ள கிஃப்டாக இது இருக்கும். பொதுவாகவே என்ன கிஃப்ட் நம்ம கொடுக்கலாம்னு ரொம்ப யோசிப்போம். மணி பர்ஸ், வேலட் எல்லாம் நம்ம கிஃப்டாக கொடுக்கணும்னு நினைப்போம். அதிலும் இது போன்ற லக்ஷ்மி குபேர மணி பர்ஸை கொடுப்பது வாழ்க்கையில எப்பவுமே அந்த நபர் உங்களை மறக்கவே மாட்டாங்க. சரிங்க, இப்ப நம்ம பார்த்த ஸ்ரீ லக்ஷ்மி குபேர ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு உண்டான மணி பர்ஸுடன் சேர்த்து இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு வேண்டுகோள், இது வாட்ஸ்அப் நம்பரா இருக்கிறதுனால போன் கால் அட்டன் பண்ண முடியாதுங்க. சோ இந்த பொருட்கள் பற்றிய சந்தேகங்கள் இருக்கிறவங்க நீங்க வாட்ஸ்அப்ல இருந்து வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுத்தாலே நம்ம டீம்ல இருக்கிறவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.